ஸோ ஹாய் எவ்ரிவன் மக்களே. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சேண்ட்ரா அமித் கிட்ட ரொம்பவுமே சோகமாக சில விஷயங்களை ஷேர் பண்ணது ஆகட்டும். அண்ட் தென் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவுமே சேடாக இருந்திருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ அமித் கிட்ட சேண்ட்ரா வந்து பிரஜனை பற்றி ரொம்பவுமே அவளோட லவ் ஸ்டோரி ஆகட்டும், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி இந்த விஷயங்கள்லாம் கேட்குறப்ப டி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் சோக நிலைக்கே போகிற மாதிரி இருக்குது. அவங்க கேமரா முன்னாடியும் நிறைய டைம் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க, இது மாதிரி பேசியிருக்காங்க தான். பட் ஆனால் இன்றைக்கி அமித் கிட்ட ஸோ உட்காந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்லக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே கொஞ்சம் சேராக போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அஃபீஷியலாக அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அமித் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னே எனக்கு தெரியாது. ஒன்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறோம், அண்ட் தென் தெரிய வரக்குள்ளே லவ் பண்ணுறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் கூட எனக்கு தெரியாது. ஸோ எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப சரி வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு, ஸோ வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருக்காரு. ஸோ லைக் தட் அந்த மாதிரி ஒரு டைமில் அவர் கிறிஸ்டின் கூட எனக்கு தெரியாது. அப்படியாங்க ஒரு பட்சத்தில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அது மாதிரியான டைம்லேயும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வாரி வள்ளல். அதாவது காசு இப்போ இருக்குச்சுன்னா யாரோ கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்குறதாகட்டும். அண்ட் தென் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல காசு கேட்க மாட்டேது, கேட்டால் டேரக்டர் தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க 2 பேர் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவுமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியலான நியூஸை கொடுத்துருக்காங்க. அதாவது என்கிட்ட காசு இல்லைனாலும் ஸோ இருக்குது, ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஆசைப்படுவாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே போவோம். பட் ஆனால் போகிற இடத்துல எதுவுமே கேட்கக்கூடாது, எங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குழந்தைங்கள ரொம்பவுமே பெஸ்ட்டாக ஸோ கொஞ்சம் ஏற்றி பேசியிருக்காங்க. ஸோ ரியலி அப்படியாப்பட்ட ஒரு குழந்தைங்க சொல்லி வளர்த்திருக்காங்க கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 25,000 சம்திங் கேட்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள இந்த மாதிரி இதையும் ரொம்பவுமே சேடாக ஷேர் பண்ணியிருக்காங்க. 25,000 கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒரு 25,000 கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்கிட்ட காசே இருக்காது, அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசே வச்சிருக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு தூக்கி குத்துனே வந்துடுவார். ஸோ அவர் அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரு. ஸோ இவருக்காக தான் நான் பிக் பாஸ்க்குள்ளவே வந்தேன். ஸோ பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவர் எவிக்ட் ஆகி போயிடுவான்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒரு அந்த ஒரு மோட்டிவில் ரொம்பவுமே பேசியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக இந்த ஒரு பிரஜன் எவிக்ட்க்கு அப்புறம் நான் ரொம்ப சேடாக இருக்கேன். ஸோ குழந்தைங்கள அதாவது நான் அழுவுறத குழந்தைங்கிட்ட காட்டிக்காத. ஸோ வந்து நான் கொஞ்சம் நானும் வெளியே வந்துடுவேன். வெளியே வந்தால் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப கஷ்ட நிலையில் இருந்தேன். ஸோ அந்த ஒரு டைமில் தான் இந்த ஒரு பிக் பாஸ் வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அமித் கிட்டே இந்த ஒரு விஷயம் சொல்லக்குள்ளலாம் அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தெலாம் சொல்லக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேட்னஸ் ஆகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படியாப்பட்ட நிலையிலையும் ஸோ அமித் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக சொல்லி சேண்ட்ரா அனுப்புறதாகட்டும், சேண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி போயிட்டு பிரஜனை பற்றி சொல்லி இது மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறதாகட்டும். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குச்சு பார்க்குறப்பவே. ரியலி ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரி ஓகே. ஸோ இவங்கள பற்றி சொல்ல போனால் இதுதான் இன்றைக்கி ஒரு 24/7 ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குச்சு. சரி ஓகே காய்ஸ், ஏன்னா இது ரொம்ப எமோஷ்னலாக அவங்க ஷேர் பண்ணுற விஷயம் எல்லா மத்தியிலையும் கொஞ்சம் சேட்னஸாக அமைஞ்சது கூட வச்சுக்கலாம். சரி ஓகேப்பா, பார்ப்போம், பாய்.